அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நற்செய்தி என்று மின்சார வாரியம் 2 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நற்செய்தி, அதாவது மின்சார வாரியமான டான்கெட்கோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு மக்களுக்கு நற்செய்தி. தமிழக அரசின் புதிய ஆணையின்படி கீழ்காணும் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை. அதாவது 14 மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள 8 குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் இல்லை. 750 சதுர மீட்டர் பரப்பளவிற்குட்பட்ட வீடுகளுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை. 14 மீட்டர் உயரம் மிகாமல் 300 சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவிற்கு உட்பட்ட வணிக கட்டிடங்களுக்கும் நிறைவுச் சான்றிதழ் தேவையில்லை. அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் நிறைவுச் சான்றிதழ் தேவையில்லை என மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னென்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் நடந்து வருகின்றன. பல முக்கியமான அறிவிப்புகளும் தினம் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில்தான் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்து வருகிறார். இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல கன்சல்டன்சியுடன் ஒப்பந்தமும் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மொபைல் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளனர். இந்த செயலி மின் களப்பணியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இச்செயலியின் மூலம் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு மற்றும் கணக்கெடுக்காதவை போன்றவைகளின் விவரங்களை அறிய முடியும். மேலும் மின் கட்டணம் செலுத்திய இணைப்புகள் மற்றும் மின் கட்டணம் செலுத்தாத இணைப்புகள் பற்றிய விவரங்களையும் அறிய முடியும். மேலும் மழைக்காலங்களில் ஏற்படும் மின் இணைப்பு துண்டிப்பு மற்றும் மின் பளு குறைபாடு போன்றவற்றையும் அறிய முடியும். மற்றும் மின்சார சேவை தொடர்பான புகார்களையும் ஆய்வு செய்யவும் முடியும். இந்த 2 மகிழ்ச்சியான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.